நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சிறுவர் தினமும் முதியோர் தினமும் இன்றாகும். எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பாதுகாப்பாக மீளப் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற வகையில் சிறுவர் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் தெரிவிப்பு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பேண வேண்டிய சுகாதார வழிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய அரசு சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அரசு சேவையை இன்று முதல் வழமை நிலைக்கு கொண்டுவர ஏற்பாடு. சேவைக்கு அழைக்கும் ஊழியர்களை தீர்மானிக்கும் அதிகாரம் நிறுவன பிரதானிகளுக்கு. வடகொரிய அதிபரின் சகோதரியான கிம் யோ யோங் அந்த நாட்டை வழிநடத்தும் ஆணையக உறுப்பினராக நியமனம். அவை தலைப்புச் செய்திகள். உலக சிறுவர் தினம் இன்றாகும். 1954 ஆண்டு டிசம்பர் மாதம் 14 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக உலக சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இலங்கை உட்பட சில நாடுகள் அக்டோபர் 1 சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்றன. சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கில் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அனைத்துக்கும் முன்னுரிமை பிள்ளைகள் என்னும் துணிப்பொருளில் இம்முறை சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மிகவும் பாதுகாப்பாக மீளப் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமை என அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முற்போக்கான அரசாங்கம் என்ற வகையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு மத்தியில் சிறுவர்களுக்கு தேவையான சேவைகள், வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை திட்டத்தினூடாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதனை யதார்த்தமாக்குவது தனது நோக்கம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை வழங்குவது அனைத்து மனித வர்க்கத்தினதும் கட்டாய கடமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களின் உலகம் பெரியோர்களின் உலகத்தை விடவும் மிகவும் அழகானது. அந்த அழகை அவர்கள் எந்தவித தடையுமின்றி அனுபவிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது வளர்ந்தவர்களின் கடமை என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை நன்கு புரிந்து கொண்ட அரசாங்கம் என்ற வகையில் சிறுவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று கொண்டாடப்படும் முதியோர் தினத்துக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாழ்த்துச் செய்தி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று நிலைக்கு மத்தியிலும் மூத்த தலைமுறையினரை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்திருக்கும் கலந்துரையாடல்கள், திட்டமிடல்கள் ஊடான சாதகமான பயன் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து வயது பிரிவினருக்கும் ஒரே மாதிரியிலான டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்ற தொனிப்பொருளுக்கு அமைவாக உலகம் புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக தொடர்பாடலை மேற்கொள்ளும் சூழலை உருவாக்கியுள்ளது. இவ்வாறான சமுதாயத்துக்குள் இலங்கை வாழ் மூத்த தலைமுறையினரும் இணைந்து செயல்பட சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு இன்று அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்பட்டது. ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார வழிகாட்டல்களை சுகாதாரத்துறை அமைச்சு நேற்று வெளியிட்டது. இதன் பிரகாரம் அத்தியாவசிய தேவைகள் தவிர வேறு தேவைகளுக்காக மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கான தடை தொடர்ந்தும் அமலில் இருக்கும். அதேபோன்று இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியே செல்ல முடியும். சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை அனுசரித்து பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்க முடியும். ஆசன எண்ணிக்கையின் அளவுக்கு அமைவாக பயணிப்பதற்கு மட்டுமே அனுமதி உண்டு. குளிரூட்டப்பட்ட வாகனங்களை பயன்படுத்த முடியாது. நிறுவனங்களுக்கு வரும் பணியாளர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேண்டும். வீடுகளிலிருந்து வேலை செய்யுமாறு பணியாளர்களை ஊக்குவிப்பது அவசியம். இது அத்தியாவசிய சேவைகள் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏற்புடையது அல்ல. வேலைக்காக அழைக்க வேண்டிய பணியாளர்களின் எண்ணிக்கையை நிறுவன தலைவர் தீர்மானிக்கலாம். பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதி இல்லை. வீடுகளிலோ வெளியிலோ விருந்துகள், வைபவங்கள், ஒன்று கூடல்களை நடத்த முடியாது. திறந்தவெளி சந்தைகள், வாராந்த சந்தைகள் போன்றவற்றை பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் நடத்தலாம். கடைகள், சில்லறை விற்பனை நிலையங்கள், மருந்தகங்கள் போன்றவற்றில் சன நெரிசல் இல்லாத வகையில் பணிகளை முன்னெடுக்க முடியும். வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் ஒரே தடவையில் 5 வாடிக்கையாளர்கள் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவர்.
சிகை அலங்கார நிலையங்களுக்கு முன்கூட்டியே நேரம் ஒதுக்கிக் கொண்டு செல்லலாம். திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கும். இதேவேளை பாடசாலைகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தீர்மானத்துக்கு அமைய ஆரம்பத்தில் 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் திறக்கப்படும். அவை திறக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும். முன்பள்ளிகளை மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் அரைவாசி பேருடன் இயங்க வைக்கலாம். தனியார் வகுப்புகளுக்கு அனுமதி இல்லை. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய நீதிமன்றங்கள் இயங்க அனுமதி உண்டு. வணக்க ஸ்தலங்களில் கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டங்கள் போன்றவற்றுக்கு அனுமதி இல்லை. விவாக பதிவுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த போதும் 10 பேர் மட்டுமே அதில் கலந்து கொள்ள முடியும். எவரேனும் இறக்கும் பட்சத்தில் பூதபுடல் விடுவிக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் இறுதிக்கீரைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த சடங்குகளில் பங்கேற்பதற்கு 10 பேருக்கு மட்டுமே அனுமதி உண்டு. உடற்பயிற்சி ஒழுங்கைகள் கடற்கரை ஓரங்களில் நடமாட மக்களுக்கு அனுமதி இருந்தாலும் 15ஆம் தேதி வரை விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. சகல சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு அனுசரிக்க தவறும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கடமை நிமித்தம் மற்றும் அன்றாட நடவடிக்கைகளுக்காக இன்று முதல் போதுமான அளவு பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக சொர்ணஹன்ச தெரிவித்தார். மாகாணங்களுக்குள் இந்த சேவை இடம்பெறும் என அவர் கூறினார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 5500 பஸ் வண்டிகள் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக சேவையில் ஈடுபடுத்தப்படும். சாரதிகள், நடத்துனர்கள் உட்பட தொழில்நுட்ப பிரிவில் கடமையாற்றுபவர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களை பணிக்கு அழைத்திருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கிறது. அத்தியாவசிய சேவை நிமித்தம் வேறு மாகாணங்களில் சேவையாற்றுபவர்களுக்கு போக்குவரத்து வசதி வழங்குவதற்கும் போக்குவரத்து சபை தயாராக உள்ளது. இதேவேளை போதுமான அளவு தனியார் பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான கமுனு விஜயரட்ன தெரிவித்தார். எந்த ஒரு கட்டண மறுசீரமைப்புகளும் தற்போதைய நிலையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் அலுவரிசையில் பிரதி ஞாயிறு தோறும் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை நேற்று இன்று நாளை என்னும் தலைப்பிலான புதிய நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது. இதன் அறிமுக நிகழ்ச்சி எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறும். எதிர்காலம் பற்றி மக்கள் மனங்களை அலசி ஆராயும் நிகழ்ச்சியாக இது அமைய உள்ளது. நேர்கள் இந்த நிகழ்ச்சிக்கூடாக தங்களின் சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக தென்றலின் வளமையான தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். அந்த இலக்கங்கள் 0112 67 68 68 அல்லது 0112 67 64 64 என்பதாகும். நேர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு செய்வதற்கு கூட்டுத்தாபன தலைவர் ஹட்சன் சமர்சிங்கவின் வழிகாட்டலில் அவரின் பிரத்யேக செயலாளர் வீரசிங்கம் ஜெய்சங்கர் நடவடிக்கை எடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட 4 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று நாட்டுக்கு தெரிவிக்கப்பட உள்ளன. இதேவேளை 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபைசர் தடுப்பூசிகள் நேற்றும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் இவை தெரிவிக்கப்படுகின்றன. இதுவரை தடுப்பூசி ஏற்றாத 20 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் ஏற்றப்படும். அது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. கிளிநொச்சி மாவட்டத்தில் நாட்டப்பட்ட நோய் தாக்கங்களுக்கு உட்பட்டிருக்கும் சிறுவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் நாட்பட்ட நோய் தாக்கங்களுக்கு உட்பட்டிருக்கும் சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் இன்று ஆரம்பமாகிறது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இந்த பணி இடம்பெறும். சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றப்படும் என தொற்று நோயியல் தடுப்பு பிரிவு அதிகாரி நிமால் அருமைநாதன் தெரிவித்தார். இதேவேளை நாட்பட்ட நோய் தாக்கங்களுக்கு உள்ளான நிலையில் பதிவு செய்யாத சிறுவர்கள் அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் சொன்னார். புதிதாக பதிவு செய்யும் சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என தொற்று நோய் தடுப்பு பிரிவு அதிகாரியான நிமால் அருமைநாதன் மேலும் தெரிவித்தார். அது உங்கள் கவனத்துக்கு. உலகச் செய்திகள். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் பிரதம ஆலோசகராக செயல்பட்ட அவரது சகோதரியான கிம் யோ ஜோங் அந்த நாட்டை வழிநடத்தும் ஆணையகத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசை வழிநடத்தும் ஆணையகத்தின்
இடம்பெற்றிருக்கும் இளம் வயது மற்றும் ஒரே பெண் உறுப்பினராக இவர் விளங்குகிறார். நாட்டை வழிநடத்தும் குழுவில் இருந்து சிலர் வயது முதிர்ச்சி காரணமாக அண்மையில் ஓய்வு பெற்றனர். இதனை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு 8 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டனர். அந்த 8 பேரில் ஒருவராக கிம் யோ யோங் நியமிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சார்கோசிக்கு 1 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது முறைகேடாக நிதி உதவிகளை பெற்றுக் கொண்டமை சம்பந்தமாக பாரிஸ் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் 1 வருட கால சிறை தண்டனையை விதித்துள்ளது. எனினும் நிக்கோலஸ் சார்கோசி இந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி மேன்முறையீடு செய்ய உள்ளார். இதனால் தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. நிக்கோலஸ் சார்கோசி 2007ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை பிரான்ஸ் ஜனாதிபதியாக பதவி வகித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவை உலகச் செய்திகள். அபிவிருத்தி செய்திகள். இந்த வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் இலங்கையில் விமான போக்குவரத்தை ஆரம்பிப்பதற்கு 7 விமான சேவை நிறுவனங்கள் தயாராக இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். ரஷ்யாவின் ஏரோஃப்ளாட் நிறுவனம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி கொழும்புக்கு விமான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. இது தவிர ரஷ்யாவின் எசூர் நிறுவனமும் எதிர்வரும் 11ஆம் தேதி இலங்கைக்கு விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. இது தவிர இத்தாலி, பிரான்ஸ், பங்களாதேஷ், இஸ்ரேல், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள விமான சேவை நிறுவனங்களும் இலங்கையில் விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளன. அது அபிவிருத்தி செய்தி. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் 44வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட்டுகளினால் வெற்றியீட்டியது. ஷார்ஜா மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 7 விக்கெட் இழப்புக்கு 137 ஓட்டங்களை பெற்றது. 138 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதி ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 139 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் போட்டிகளை நேரில் கண்டுகளிக்கும் வாய்ப்பு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிடைக்கலாம் என தெரிய வருகிறது. இந்த சுற்றுத்தொடர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும். அரங்கின் மொத்த ஆசன எண்ணிக்கையில் 25% பார்வையாளர்களை அனுமதிப்பது பற்றி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் கவனம் செலுத்தியுள்ளது. கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் ஏற்றிக்கொண்ட ரசிகர்களையே அனுமதிப்பது பற்றி கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மருத்துவ நிறுவனத்துக்கு பொறுப்பான வைத்தியர் அர்ஜுன் டிசில்வா தெரிவித்தார். அது விளையாட்டுச் செய்தி. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள அனைத்தும் உள்ளடங்கிய ஆப் NSBP. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 38வது தேயிலை ஏலம் கடந்த 28, 29ஆம் தேதிகளில் கொழும்பில் நடைபெற்றது. 5.9 மில்லியன் கிலோ தேயிலை இந்த ஏலத்தில் விற்கப்பட்டன. எனினும் தரமான தேயிலை ஏலத்துக்கு விடப்படவில்லை என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். அது வர்த்தக செய்தி. வர்த்தக செய்தி அனுசரணை. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தும் அனைத்தும் உள்ளடங்கிய ஆப் NSBP. பண பரிமாற்றம், கட்டணங்கள் செலுத்துதல், ரீலோட், கடன் அட்டை செலுத்துதல், லங்கா QR போன்ற சேவைகளுடன் வங்கி கணக்கு பலவற்றை ஒரே முறையில் பதிவு செய்து கொள்வதுடன் எங்கு இருந்தாலும் வங்கி நடவடிக்கைகளை உடனடியாக டிஜிட்டல் முறையில் செய்து கொள்வதற்கான ஒரே தீர்வு NSB ஆப். பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் மூலமாக தற்பொழுது தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். NSBP. மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள வங்கி கிளை அல்லது 0112379319 தொடர்பு கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இது பிமல் பொடியன் தானே? சரி வந்துட்டேனா? புது காரணம் எடுத்து சரி வந்தது சரியான இடத்துக்கு போனதால மாமா. LOLCல தானே லீசின் எடுத்தேன். நானும் சரி வரணுமெண்டா, சரியான இடத்துக்கே போகணும். LOLC Finance. சரிவர சரியான இடம். மேலதிக விவரங்களுக்கு 0115 715 555. $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வெளிநாட்டு நேரடி முதலீட்டை இந்த வருட இறுதிக்குள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இலங்கை முதலீட்டு சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. $600 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான திட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதி கிடைத்திருப்பதாக சபையின் தலைவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த வருடத்தின் முதல் 6 மாத கால பகுதிக்குள் $400 மில்லியன் அமெரிக்க டாலர்
வெளிநாட்டு நேரடி முதலீடு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை. இலங்கைக்கு அண்மையாக கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை உருவாகியுள்ளதால் இன்றும் நாளையும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சிறுவர் தினமும் முதியோர் தினமும் இன்றாகும். எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பாதுகாப்பாக மீளப் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற வகையில் சிறுவர் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் தெரிவிப்பு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பேண வேண்டிய சுகாதார வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய அரசு சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அரசு சேவையை இன்று முதல் வழமை நிலைக்கு கொண்டுவர ஏற்பாடு. சேவைக்கு அழைக்கும் ஊழியர்களை தீர்மானிக்கும் அதிகாரம் நிறுவன பிரதானிகளுக்கு. வடகொரிய அதிபரின் சகோதரியான கிம் யோ யோங் அந்த நாட்டை வழிநடத்தும் ஆணையக உறுப்பினராக நியமனம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை பகல் 12:45 எதிர்பாருங்கள்.